அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இணையற்ற இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை புதிய மாதத்திலே அழைத்து வந்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் 2026 வருடத்திலே முதல் நாள் காலையிலே உங்களை சந்திக்கும் தருணத்தையும் தேவன் தந்தபடிய நாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அவர் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் கூட அவர் கிருபைகளை நம்மேல் பொழிகிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 Philippians chapter 4 verse 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மிக முக்கியமான ஒரு காலகட்டங்களில் வாழ்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, போரின் நிகழ்ச்சிகளை நாம் கேள்விப்படுகிறோம். அநேக தட்டுப்பாடுகளையும் பற்றாக்குறைகளையும் நாம் கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு சொல்லப்போனால் ஒவ்வொரு நாட்களும் சவால்களும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு காலகட்டங்களிலே இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்து போக வேண்டாம். நாம் கவலைப்பட வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக கவலைகள், மனிதராய் காணப்பட வாழ்க்கையில் கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் புதிய கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் 1 அல்லது 2 மணி நேரம் அவன் கவலைப்படுகிறான் என்று பார்க்கிறோம். அவனின் நினைவுகளின் தோற்றங்களை பார்க்கும் பொழுது யோசனைகள் ஒருவருக்கு 70,000 அல்லது 80,000 திட்டங்களும் தீர்மானங்களும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளாக எழும்புகிறதாம். அவைகளிலே 30% கவலைக்குரியதாய் காணப்படுகிறது. அந்த கவலைகளிலே அநேக கவலைப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் நடைபெறுவது இல்லை என்று புள்ளி விவரங்கள் கூறுகிறது. இப்படிப்பட்ட காலங்களிலே நம் வேதம் இந்த நாட்களிலே நம்மை என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் 1, 2 அல்ல, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு. ஆங்கிலத்திலே ட்ராப் பாக்ஸ் என்ற ஒரு ஆப் வந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு நாட்களும் நடைமுறையிலும் வாழ்க்கையிலும் காணப்படுகிற கவலைகளையும் சவால்களையும் நாம் சுமக்காமல் சுமை தாங்கியாக தேவன் மேலே வைத்துவிட வேண்டும். ஆனால் 2 முக்கியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியம். ஒவ்வொரு நாட்களும் நாம் காலையில் எழுந்ததும் நாம் முதலாவது எந்த நிலையிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு சாதாரண ஒரு காரியம்தான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது எழுந்ததும் தேவனுடைய முகத்தை தேடுவது ஒரு சிலர் வாழ்க்கையில் குறைவுதான். ஆகவே இது கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு நினைவுபடுத்துகிற ஒரு காரியம். உங்கள் முதலாவது செய்ய வேண்டியும் கிராட்டிடியூட் ஹார்ட். தேவனோடு கூட நன்றி அறிதலின் இருதயத்தோடு கூட நம்முடைய முகத்தை தேவனுடைய முகத்தை தேடுவோம். 2வது செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். நம்முடைய மனதை புதிதாக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாட்களும் காலையிலே எழுந்ததும் நம் மனது எப்படி இருக்கிறது. ஆகவே தான் வேதத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 23:7 சொல்கிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை குறித்து தான் உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறது. உங்கள் இருதயத்தின் நினைவுகளை நீங்கள் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாட்களும் you need to tune yourself where every part of your mind towards God. உங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற ஒவ்வொரு நினைவுகளை கூட தேவனுக்கு ஏற்றதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்கிறார். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியம். மற்றதை கர்த்தர் மேல் விட வேண்டும். ஆகவே உங்கள் எண்ணங்கள் எப்படியா இருக்கிறது? ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன் அநேக விதமான நம்முடைய வாழ்க்கையிலே மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக விதமான திசை திருப்பும் காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கும் இந்த காலங்களிலே நாம்
நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நீங்கள் அதை டியூன் பண்ணணும். அதுதான் ஒரு முக்கியமானது. அடுத்த வசனம் சொல்கிறதை பாருங்கள், 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ, அவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த அருமையான நிருபத்தை பவுலடியார் ஒரு சிறைச்சாலையின் தளத்திலிருந்து எழுதுகிறார். எத்தனை அன்பு நிறைந்த ஒரு மனுஷன் பாருங்கள். தெய்வ வார்த்தைகளையே தியானிக்கும் மனுஷன். சுற்றுப்புற இருக்கும் சூழ்நிலை கவலை கொள்ளாதபடி அவன் நமக்கு கொடுக்கிற அட்வைஸ், இன்றைக்கும் அந்த அறிவுரைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆக உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் தேவனுக்கு நேராக திருப்புங்கள். பயத்தினால் நிறைந்த சிந்தனைகள் அல்ல, போரினால் நிறைந்த சிந்தனைகள் அல்ல, பற்றாக்குறையினால் நிறைந்த சிந்தனைகள் அல்ல. இவைகளை காட்டிலும் இதுவரை நடத்தின என் தகப்பன் இம்மானுவேலர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எங்களை கைவிட மாட்டார். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இதுதான் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுதல். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், வியாபாரத்தின் பிரச்சனையாக இருக்கலாம், சரீரத்தின் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த காரியங்களாக இருந்தாலும் உங்கள் கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். பேதுரு எழுதுகிற வண்ணமாய் உங்கள் கவலைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேலே வைத்துவிட்டு தேவனை துதியுங்கள். இரண்டாவது, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், டியூன் யுவர் மைண்ட் டுவர்ட்ஸ் காட். உங்களுடைய மனதை புதிதாக்கி தேவனோடு கூட உறவாடும்படி வைத்துக்கொள்ளுங்கள். இந்த இரண்டு காரியங்களை செய்கிற எந்த கர்த்தருடைய பிள்ளையும் தன் வாழ்க்கையில் வருகிற சவால்களை பார்த்து பயப்படாமல் அவன் சமாதானத்தின் தேவனுடைய பிரசன்னத்தை அவன் அணுகுகிறவனாய் காணப்படுகிறான். அப்பொழுது தான் வேதம் சொல்கிறது, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிலிப்பியர் 4:7, எல்லா புத்திக்கும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும், சிந்தனை அல்ல, சிந்தை, தட்ஸ் கால்ட் ஆட்டிடியூட். உங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றுகிறது உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய நினைவுகள். நான் கர்த்தருடைய பிள்ளை என்றால் நீங்கள் கர்த்தருக்காய் எழும்பிய பிரகாசிக்கிற மக்களாக மாற முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தின் பால் நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வது உண்மைதான். ஆனால் அதிலே நேரத்தை செலவிட வேண்டாம். தேவையில்லாத கவலைகளை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டாம். இன்றைக்கும் சொல்லப்போனால் நமக்கு வருகிற அநேக செய்திகள் செய்தித்தாள் மூலமாகவோ அல்லது யூடியூப் மற்ற கண்ணாடிகள் மூலமாய் வருகிற அநேக செய்திகள் பொய்யான செய்திகளை பரம்புகிற காலத்திலே நீங்கள் உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டு கர்த்தரோடு கூட முதலாவது நான் சொன்ன வண்ணமாய் தேவனுடைய முகத்தின் சாயலிலே திருப்தியாகுங்கள். முதலாவது, எவ்ரிடே டியூன் யுவர் மைண்ட் டுவர்ட்ஸ் காட். உங்கள் சிந்தனைகளை, உங்களுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் கர்த்தரோடு கூட இணைத்து அவர் செய்கிற காரியங்களையும் அவருடைய காரியங்களையும் நீங்கள் தியானியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதிலே ஒவ்வொரு நாட்களும் மாறுங்கள். ஆகவே தான் அருமையான சாலமோன் நீதிமொழிகள் 4:23 எழுதி வைத்திருக்கிறார், எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும், ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுமாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். நம்முடைய நினைவுகளை கர்த்தரோடு கூட இணைத்துக் கொள்வோம். ஏப்ரல் மாதம் சிலுவை நாதருடைய மரணங்களை இந்த நாட்களிலே தியானித்து வருகிற நேரங்கள், இந்த நாட்களிலே உங்கள் எண்ணங்களையும் ஏக்கங்கள் எல்லாம் தேவனை குறித்ததாய் மாறட்டும். தேவனோடு கூட வாழ்கிற மனுஷன், தேவனுடைய சிந்தையை, ஆவிக்குரிய சிந்தையை கொண்டவன் கர்த்தருக்கு எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு கருவியாய் மாறுகிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் உடைய பிள்ளைகளுக்கு காணப்படுவதாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி, சிலுவை நாதரின் பாதத்திலே எங்களுடைய எல்லா கவலைகளையும் வைத்து விடுகிறோம். எங்கள் சவால்களை ஒப்புவித்து கொடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய சமூகத்தில் விட்டு, ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் நாடி நிற்கிறோம். ஆண்டவரே, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களையும் சிந்தைகளையும் ஆளுக்கை செய்யும் சொன்னீரப்பா.
இந்த வேளையில் அப்படியே இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கவலைகளை மாற்றும். கவலையை நம்முடைய சமூகத்திலே சுமை தாங்கியாக மேலே வைத்துவிட்டு சிலுவை நாதரை துதித்து பாட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தாரும். எங்களுக்காக நீர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் இன்றைக்கும் வல்லதாக இருக்கிறபடினால் வெற்றியுள்ள வேந்தனாக 3ஆம் நாள் உயிரோடு இந்த நாளை நாங்கள் ஆசரிக்கும் இந்த காலகட்டங்களிலே உம்மை உண்மையாய் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தவும், ஒவ்வொரு நாட்களும் வெற்றி சிறந்தவரின் முகத்தை நாங்கள் நாடவும், அதே போல எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உமக்கு நேராக சிந்தைகளை நாங்கள் ஆண்டவரே டியூன் பண்ணவும் ஒருமுகப்படுத்தவும் ஒவ்வொரு நாட்களும் கிருபை தாரும். வெற்றியுள்ள வாழ்க்கை தர நம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் காணப்படுது. ஆண்டவரே விசுவாசத்தில் வல்லவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் பிள்ளைகளுடைய பற்றாக்குறைகளையும் நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு தீர்வு காட்ட முடியும். ஆண்டவரே ஒத்தாசையும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வேறு இடத்தை அல்லப்பா, உம்முடைய முகத்தை மாத்திரம் தேடுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாகவும் செல்வம் செழிப்புமாக அற்புதங்கள் நிறைந்ததாய் காணப்படுவதாக. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு உங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஆமேன்.